ஒரு செமினார் ஹாலில் வந்து 50 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்துட்டு சடனாக பேசுகிறத நிப்பாட்டிட்டு எல்லார் கையிலையும் ஒவ்வொரு பலூன் கொடுத்து அவங்களோட நேம் எழுத சொன்னாங்க. எழுதினதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் அந்த ரூமுக்கு போயிட்டு உங்களோட நேம் எழுதியிருக்கிற பலூனை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ எல்லோரும் பரபரப்பாக அவங்களோட பலூனை தேடுறாங்க, எல்லோரையும் தள்ளி விட்டு தேடுறாங்க. பட் அந்த 5 மினிட்ஸில் யாராலையுமே அவங்களோட பலூனை எடுக்க முடியல. அப்புறம் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் போங்க, ரேண்டமாக ஒரு பலூன் எடுங்க, அதில் யார் பேர் எழுதியிருக்கோ அதை வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தின் அ மினிட் எல்லார் கையிலையும் அவங்க நேம் எழுதின பலூன் கிடச்சிது. ஸோ இப்போ தான் ஸ்பீக்கர் சொன்னார், இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடி அலைகிறோம். எப்படி அந்த பலூனை வந்து தேடி அலைஞ்சோமோ அதே மாதிரி. பட் உண்மையிலே வந்து நமக்கான ஹாப்பினஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அவங்க நேம் எழுதியிருக்கிற பலூன் எடுத்து கொடுத்தீங்கல்ல, ஸோ அதே தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும்போது நமக்கான ஹாப்பினஸை நம்ம எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், கடவுள் வந்து அதை நம்மக்கிட்ட வந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து கேட்குறதுக்கு வந்துட்டு போரிங்காக மேபி பூமராக கூட தெரியலாம், பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம வந்து ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நமக்கான ஹாப்பினஸ் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும்.